இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பல்வேறு குற்றங்களுக்காக 101 மோட்டார் சைக்கிள்கள், 117 வாகனங்கள் பறிமுதல். கோலாலம்பூரில் டிசம்பர் 31ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக 101 மோட்டார் சைக்கிள்களும் 117 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்நடவடிக்கை கோலாலம்பூரில் மோட்டார் சைக்கிளோட்டிகளின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியதாக கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர் ஹமிதி அடாம் கூறினார். இதில் 5094 வாகனங்கள் சோதனை செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு குற்றங்களுக்காக 731 வாகனங்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டன. அதோடு பாகிஸ்தான், இந்தோனேஷியா, வங்காளதேசம் மற்றும் இலங்கை உள்ளிட்ட 75 வெளிநாட்டு ஓட்டுநர்களை சோதனையிட்டதில் 30 பேர் குடிநுழைவு துறையால் கைது செய்யப்பட்டனர். விமரிசையாக புத்தாண்டை வரவேற்ற உலக நாடுகள் 2024க்கு விடை கொடுத்து 2025ஆம் ஆண்டை உலகம் வரவேற்றிருக்கிறது. புதிய தொடக்கத்தின் அடையாளமான இந்நாளை உலகம் நாடுகள் பெரும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் கொண்டாடி வருகின்றன. இதில் காட்சிகளால் கண்களை கவர்ந்திருந்த சில உலக நாடுகளின் புத்தாண்டு கொண்டாட்ட செய்திகளை அடுத்து காண்போம். ஹாங்காங்கின் அடையாளமான விக்டோரியா துறைமுகத்தில் புத்தாண்டை வரவேற்க ஆயிரக்கணக்கானோர் அங்கு கூடினர். நள்ளிரவு 12 நெருங்கியதும் கண்களை கவரும் வான வேடிக்கைகள் அங்குள்ள மக்களை குதூகலத்தில் ஆழ்த்தியது. புத்தாண்டை மேலும் மெருகூட்டுவதற்கு நேரடி இசை நிகழ்ச்சிகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு நிலவரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரேசில் ரியோ டி ஜெனேரோ நகரில் உள்ள கோபகானா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடினர். உலகின் புகழ்பெற்ற புத்தாண்டு கொண்டாட்டமாக மாறியுள்ள இந்த இடத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு சுமார் 12 நிமிடங்கள் வரை வான வேடிக்கைகள் காட்சிகள் நடைபெற்றது. இதனை காண்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பார்வையாளர்கள் வருகின்றனர். இதனிடையே லண்டன் தேம்ஸ் நதிக்கரையில் கண்கவர் வான வேடிக்கையும் உலகின் கவனம் ஈர்க்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஒன்றாகும். ஸ்காட்லாந்து, வட அயர்லாந்து மற்றும் வட இங்கிலாந்தில் சில பகுதிகளில் பலத்த மழை மற்றும் காற்றுக்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் புதிய ஆண்டை வரவேற்பதற்காக மக்கள் ஆர்வத்தோடு ஒன்று கூடியிருந்தனர். அதேபோல ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள பிராண்டன் பார்க் வாயில் பகுதியில் புத்தாண்டை வரவேற்க பல்லாயிரக்கணக்கானோர் கூடினர். சுமார் 1.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் என்று அங்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன. பத்துமலை முருகன் தரிசனத்துடன் புத்தாண்டை தொடங்கிய பக்தர்கள் 2025ஆம் ஆண்டு நேற்று புதன்கிழமை இனிதே தொடங்கியது. புதிய கனவுகள், புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், புதிய தொடக்கம் என இவ்வாண்டு வெற்றிகரமான ஆண்டாக அமைய வேண்டும் என்பது அனைவரின் ஆவலாகும். அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற காலையில் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து மக்கள் இந்நாளை தொடங்கும் நிலையில் ஸ்லாங்கூர் வத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயமும் மக்களின் வருகையால் களை கட்டியது. புத்தாண்டுகளில் பத்துமலை திருத்தலத்தில் வீற்றிருக்கும் 140 அடி உயரம் கொண்ட முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வது வழக்கமான ஒன்றாகும். அதில் நேற்று 9வது ஆண்டாக பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக பன்னீர் அபிஷேக விழா நடந்தேறியது. பத்துமலை திருத்தலம் பக்திக்கும் பரவசத்திற்கும் உகந்த இடம் என்பதால் புதிய ஆண்டை இந்த ஆலயத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்ற உற்சாகத்தில் அதிகமான மக்கள் அங்கு கூடியிருந்தனர். விடைபெற்ற 2024ஆம் ஆண்டு சிறப்பானதாக அமைந்திருந்தாலும் புதிதாய் மலர்ந்த இந்நாளில் புத்தாண்டுக்கான புதிய தீர்மானங்களை தாங்கள் எடுத்திருப்பதாக வழிபாட்டில் கலந்து கொண்ட சிலர் கூறினர். சபாவின் 11வது ஆளுநராக முசா அமான் நேற்று பதவியேற்றார். சபா மாநில முன்னாள் முதலமைச்சர் தான் ஸ்ரீ முசா அமான் அம்மாநிலத்தின் 11வது ஆளுநராக நேற்று பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இவரின் பதவியேற்பு சடங்கு கொத்த கினபாலுவில் உள்ள செரி கினபாலு இஸ்தானாவில் நடைபெற்றது. தனது மனைவி தோப்புவான் ஃபரிடா துசீனுடன் வந்திருந்த தான் ஸ்ரீ முசா காலை மணி 10:22 அளவில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். சபா மற்றும் சரவாக்கின் தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் செப்லி சபா ஆளுநரின் பதவி பிரமாணத்தில் கையெழுத்திட்டார். இச்சடங்கு காலை 10:43க்கு நிறைவு பெற்றது. இச்சடங்கில் மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹஜி நூர்,
துணை முதலமைச்சர் டாக்டர் ஜெஃப்ரி திக்னான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். டிசம்பர் 17ஆம் தேதி மாட்சிமை தங்கிய மாமன்னரிடம் இருந்து மூசா தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். மலேசியா தாய்லாந்து எல்லையில் சிறப்பு சோதனை நடவடிக்கை. மலேசியா தாய்லாந்து எல்லையில் உள்ள 4 மாநிலங்களில் வெளிநாட்டு வாகனங்களை சோதனையிடுவதற்கு சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே சிறப்பு சோதனை நடவடிக்கையை நேற்று தொடங்கியது. பெர்லிஸ், கெடா, பேராக் மற்றும் கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் அந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜேபிஜே அமலாக்க பிரிவின் மூத்த இயக்குநர் முகமது கிஃப்லி மாஹசான் தெரிவித்தார். 2025 புத்தாண்டை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் இந்த சிறப்பு சோதனை நடவடிக்கை நிலுவையில் உள்ள சம்மன் பதிவு உட்பட சட்டத்தை மீறும் வெளிநாட்டு ஓட்டுநர்களை கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக முகமது கிஃப்லி விவரித்தார். செவ்வாய்க்கிழமை இரவு புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கைக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். வெளிநாட்டு வாகனங்கள், குறிப்பாக தாய்லாந்தில் இருந்து வரும் வாகனங்கள் அதே குற்றங்களை மீண்டும் செய்வது கண்டறியப்பட்டுள்ளதாக முகமது கிஃப்லி குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிள் சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 1,34,000க்கும் அதிகமான சம்மன்கள் வெளியிடப்பட்டன. நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் 31 வரை மோட்டார் சைக்கிளோட்டிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 1,34,000க்கும் அதிகமான சம்மன்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஓட்டுநர் உரிமம் இல்லாத குற்றத்திற்கு மிக அதிகமான சம்மன்கள், அதாவது 38,754 சம்மன்கள் வெளியிடப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் நடவடிக்கை மற்றும் திட்டமிடல் பிரிவின் துணை தலைமை இயக்குநர் ஜஸ்மினி ஷாபிவி தெரிவித்தார். சாலை வரி காலாவதியான குற்றமும் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட வேளையில் வாகனத்திற்கு காப்புறுதி இல்லாத குற்றமும் பதிவு செய்யப்பட்டதாக ஜஸ்மினி விவரித்தார். 2000 ரிங்கிட்டிற்கு மிகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை அளிக்கும் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 31 கீழ் உரிமம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவதற்கு இளைஞர்களை அனுமதிக்கும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கு எதிராக ஜேபிஜே நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை இரவு ஷாலாம் நெடுஞ்சாலை அவான் பிரசாத் டோல் சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் சைக்கிள் சிறப்பு சோதனை நடவடிக்கையை நிறைவு செய்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றங்களுக்காக 3,668 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 561 மோட்டார் சைக்கிளோட்டிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பொருளாதார வளர்ச்சியில் சிங்கப்பூர் முன்னேற்றம். சிங்கப்பூரின் பொருளாதாரம் 2024ஆம் ஆண்டில் எதிர்பார்த்ததை விட 4.0 விழுக்காடு வளர்ச்சி கண்டிருக்கின்றது. வலுவான பொருளாதாரத்துடன் நாட்டின் உண்மையான வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டின் பிரதமரும் நிதி அமைச்சருமான லாரன்ஸ் வாங் தெரிவித்தார். பல வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல் வேலையில்லா திண்டாட்டத்தை சிங்கப்பூர் எதிர்கொள்ளவில்லை என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் சராசரி வருமானம் ஆண்டுக்கு 2.2 விழுக்காடு அதிகரித்து பணவீக்க விகிதத்தை கடந்திருப்பதாக லாரன்ஸ் வாங் தனது புத்தாண்டு செய்தியின் வழி கூறியுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சுமார் 3.5 விழுக்காடு இருக்கும் என்று அந்நாட்டின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சு MTI கணித்துள்ளது. பிப்ரவரி 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது சிங்கப்பூரின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கோடிட்டு காட்டுவதாக வாங் கூறினார். மேலும் தமது நாட்டின் பொருளாதார போட்டித்தன்மை அதிகரித்து சிங்கப்பூர் மக்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் தரமான வேலைகளை உருவாக்குவதோடு வாழ்க்கை செலவின சுமையை தொடர்ந்து குறைக்கவும் அரசாங்கம் விரும்புவதாக அவர் புத்தாண்டு செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.